இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னது, என் வாஷ்ரூமை யார் யூஸ் பண்ணாங்க? அப்போ என் ரூம்க்கு யாரோ வந்திருக்காங்க. இது எல்லாமே அந்த பூரி வேலையா தான் இருக்கும். அவ எதுக்கு என்னோட வாஷ்ரூம்க்கு வந்தா? மார்னிங் வச்சுக்கிறேன். அவளை உன்ன உனக்கு சொன்னா புரியல? என்னடா பண்ற? யாருமா இது? சும்மா என் ரூம்ல வந்து நியூசன்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஏய், அது இதுன்னு சொன்னேன்னு வெச்சுக்கோ, மூஞ்சி பேத்துருவேன். என்ன அடி அடி வா. அடடடடடா, கொஞ்சம் நிறுத்துங்களேன். இங்க பாருங்க, இவன் யாரோ நடு ராத்திரி ஏன் ரூம்குள்ள வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் யாரும் இல்லம்மா, என்னோட பையன் ககன். உங்களோட பையனா? இந்த பொண்ணு தாண்டா நான் சொன்ன டான்ஸ் டீச்சர். என்னது, டான்ஸ் டீச்சரா? உங்க பையனா இருந்தா பொண்ணுங்க இருக்கிற ரூம்குள்ள அப்படியே வந்துருவாரா? ஹலோ, உன் ரூம்குள்ள யார் வந்தது? நீ தான் என் ரூம்குள்ள வந்திருக்க. அடடடடா, சண்டை போட்டது போதும். இது இவனோட ரூம்மா. உனக்கு பக்கத்து ரூம் தான். தெரியாம இங்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணு மேலன்னு இந்த ரூம் தான் காட்டினாங்க. இப்பவாது இவள வெளியே கூட்டிட்டு போமா. இவள பார்க்க பார்க்க இரிட்டேஷனா இருக்கு. எனக்கும் இரிட்டேஷனா தான் இருக்கு. வாங்க. டேய், என்ன இது பூமி ஞாபகமாவே இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பொண்ணு அறிமுகமாச்சுன்னா அது வீட்டு வெளியில வரைக்கும் தான். ஆனா இவ வீட்டுக்குள்ள கனவுக்குள்ளேயும் வந்துட்டாளே. சரி, என்னாச்சுடா? இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி யாரையும் மனசுக்குள்ள வச்சுட்டு சுத்துற பழக்கம் இல்ல. அப்படி இருக்கும்போது மனசுக்குள்ள மட்டும் இல்லாம கனவுல எப்படிடா வரா? அதாவது எனக்கே தெரியாம என் மனசு பூமியை எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்குன்னா இது விருப்பமா? இருந்தாலும் இந்த விருப்பம்லாம் எனக்கு வழக்கமா வரது தானே. ஆனா இந்த ஃபீலிங் ஏதோ ரொம்ப புதுசா இருக்கு. நினைச்ச உடனே அவ என் கண்ணு முன்னாடி வரா. அவ சிரிப்பு சத்தம் கேக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது சரி பையலே, இத அதான் நினைக்கிறேன். ஒருவேளை எனக்கு லவ் வந்துருச்சா?
யார் அந்த பொண்ணு? ஏன் அடிக்கடி எனக்கு அவ ஞாபகம் வருது? அந்த பொண்ணை பார்த்ததும் அந்த சோபா வேற ஞாபகத்துக்கு வரா. ரோட்ல டான்ஸ் ஆடுற பொண்ணு என்னையே இவ்ளோ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. சோபாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? சோபா மாதிரி அவ டான்ஸ் பண்ணதுனால எனக்கு சோபா ஞாபகம் வந்துச்சா, இல்ல அதையும் தாண்டின உறவு ஏதாவது இருக்கா? இப்படிதான் பண்ணணும். நீ முதல்ல ஆரம்பி. இது என்னால முடியாது. நீ பண்ணணும். அண்ணா, இந்த சலங்கைய கட்டிக்கிட்டு காலை அப்படி திருப்பணும், கையை எப்படி வளைக்கணும், என்ன அண்ணா இதெல்லாம்? இந்த டான்ஸ் எல்லாம் என்னால பண்ண முடியாது. இது மட்டும் முடியுமா? அந்த சலங்கை ஒலிய நிறைய பேர் கடலை தாண்டி வெளிநாடுகள்ல கூட கேக்குற மாதிரி பண்றாங்க. அவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னால இந்த டான்ஸ் எல்லாம் முடியாதுண்ணா. புரி, கத்துக்காம எப்படி உன்னால பண்ண முடியும்? நீ இத கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீயே உன்னால முடியும்னு உன் வாயால சொல்லுவ. நான் கத்துக்கிறேன், பட் சால்சா டான்ஸ் முடியாது. நீ கிளாசிக்கல் டான்ஸ் தான் கத்துக்கணும். உனக்கு வேற சான்ஸே கிடையாது. இது உனக்கு. தேங்க்ஸ் அத்தை. வா. இது உனக்கு. இதெல்லாம் தக்க வச்சுக்கிட்டா உங்களுக்கு நல்லது. பார்க்க வேண்டியது ரேட் இல்ல, குவாலிட்டி. நல்லா இருக்காத்த. நக்ஷத்ரா, நம்ம 2 பேருக்கும் 1500 ரூபாய் ட்ரெஸ். நட்சத்திராக்கு மட்டும் எவ்வளவு காஸ்ட்லியோ? 12,000 மம்மி. ரேட் எல்லாம் பார்த்தா குவாலிட்டி இருக்காதுடா. உனக்காகவே ஸ்பெஷலா இந்த Dress நான் தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? சூப்பர்பா இருக்கு மம்மி. பின்ன என் பொண்ணு யாரு? மகாராணியாச்சே. என் பொண்ணு போடுற Dress வேற ஒருத்தர் போடக்கூடாது. தேங்க்யூ மாம், தேங்க்யூ வெரி மச்.